ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 27 மாசி மாத சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசி சர்வ என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் யாருக்காவது தெரியுமா? இது ஒரு சாதாரண விரத நாளாக மட்டும் இருக்காது. எல்லா பாவங்களையும், எல்லா துன்பங்களையும், எல்லா தடைகளையும் வீணாக்கும் சக்தி கொண்ட தெய்வீக நாளாக இந்த ஒரு நாளானது நாளைய நாளில் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நாளை நம்ம வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாசி மாத சர்வ ஏகாதசியின் அரிய சிறப்பு என்னன்னு இங்குள்ள யாருக்காவது நிச்சயமாக தெரிந்திருக்குமா? மாசி மாதம் என்பது தெய்வ சக்தி பூமியில் மிக அதிகமாக இறங்கக்கூடிய ஒரு தெய்வீக மாதமாக கருதப்படும். இந்த ஒரு மாதத்தில் பெரிய பாவங்களும் கர்ம சுமைகளும் கரைந்து போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சாஸ்திரங்கள்ல இது எழுதப்பட்டு வந்திருக்கிறது. ஏகாதசி என்றால் உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பவனையை உயர்த்தும் ஒரு நாள், தவறுகளை மன்னிக்கக்கூடிய நாள். ஆனால் இந்த சர்வ ஏகாதசி என்பது அனைத்து துன்பங்களையும் அகற்றும் ஒரு ஏகாதசியாக இருக்கும். அனைத்து கருமங்களையும் நீக்கக்கூடிய ஒரு ஏகாதசியாகவும், அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஒரே நாளில் கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏகாதசியாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாளில் சூரியன், சந்திரன், கிரகப்பலம் இந்த ஒரு நாளில் நம்மை காப்பாற்றக்கூடிய பக்கமாக நம்ம பக்கம் நின்று இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏகாதசியாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கையில நடந்ததே நடக்கவில்லை, யாரையும் நம்பினால் ஏமாற்றம், சொந்த வீட்டில் கூட மன அமைதியானது கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள், பணம் வந்தாலும் உங்க கையில தங்காது. நீங்க எவ்வளவோ சம்பாதிப்பீங்க, அது கடன் பிரச்சனைக்கும், இல்லைன்னா உங்களுடைய வீட்டுல உடல்நிலை சரியில்லாமல் போகுது, ஏதாவது ஒரு செலவு, உங்களுடைய வீட்டில் பணமானது தங்காமல் செலவுகள் அதிகமாகி கொண்டே இருக்கும். வேலை தடைகள், உறவுகள்ல சிக்கல்கள், மன அழுத்தங்கள், உடல் சோர்வு, கடந்த கால பாவங்களின் விளைவு எல்லாமே ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள், இனிமே படப்போகின்ற கஷ்டங்கள், இது வரைக்கும் நீங்க தெரிந்தும் தெரியாமலும் மற்றவங்களுக்கு கொடுத்த பாவங்கள், இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு நாளாவது நீங்க யோசித்தது உண்டா? கர்ம சுமை அதிகரித்தால் நல்லது நடப்பதற்கு தாமதமாகும். நீங்க நல்லது நடக்கணும்னு சில காரியங்களை தொடங்கினாலும் அந்த ஒரு காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தாது. சிறிது காலம் தள்ளி போடும். அந்த தள்ளி போடுகின்ற காலம் வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய பொறுமையை இழந்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு காரியமானது உங்களுக்கு நடக்காமலே போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையுடன் இருப்பது உங்களுக்கு சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு தடைபட்டு கொண்டே இருக்கும். நல்லவர்கள் தூரமாக உங்களை விட்டு விலகி கொண்டு போவாங்க. கெட்ட நினைப்பவர்கள் கூட நம்மை சூழ்ந்து விடுவார்கள். சில துன்பங்களை நம்மளுடைய தவறுகளால் மட்டுமே சேரும். இன்னும் சிலவை நம்மளுடைய கடந்த பிறவியின் ஒரு கர்மத்தால் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். இன்னும் சில பிரச்சனைகள் நம்மை வலிமையாக்க பிறந்தவையாக இருக்கும். இது அனைத்தும் ஏன் நடக்குது, எதனால நடந்தது அப்படின்னு யாருக்காவது ஒரு டவுட்டானது இருந்திருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் அந்த சர்வ ஏகாதசி நாளில் இந்த கரும சுமைகளை தானாகவே தளர செய்யக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பெருமாளுக்குரிய சர்வ ஏகாதசியின் ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நம்ம வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சர்வ ஏகாதசி நாள் கர்ம நிவர்த்திக்கான ஒரு நாள் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாளில் பெருமாள் நம்முடைய மனதில் இருந்த ஈர்ப்பு, கோபம், பொறாமை, தனிமை, சாப சக்திகள், அசுர தோஷம், கெடுதல் எண்ணம், சாப காரணமான வந்த தடைகள், இது அனைத்தையும் ஒரு தீயின் முன் காகிதம் கருகுவது போல கரைத்து விடுகிறார். இதற்கான முக்கிய காரணம் ஏகாதசி திதியில் ஜீவன், ஆத்மா பிராண சுத்தம் சேரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். அதனால் இந்த ஒரு நாள் வாழ்க்கை மாற்றத்திற்கு ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வது இன்னும் நமக்கு அதிக அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நாம எப்படி நாளைய நாளில் பெருமாளை வழிபட வேண்டும் தெரியுமா? முதல்ல காலை நேரத்தில் எழுந்து கொண்டு நம்முடைய முகம், கால்களை பிரம்ம முகூர்த்த வெளியில் இருந்து கழுவி கொள்ள வேண்டும். தாமரைக்கு மேல் ஒரு தங்க ஒளி இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் நீங்க சொல்லி வழிபட வேண்டும். வழிபட்டு விட்டு வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட வேண்டும். அந்த ஒரு தீபம் நெய் தீபம் அல்லது எள்ளெண்ணெய் தீபமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். துளசி இலைகளை தீபத்தின் அருகில் நீங்கள் வைத்துக்கொண்டு துளசி இலைகள் தான் பெருமாள் இருப்பது போல உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். நைவேத்தியமாக பால், பச்சரிசி, பழங்கள், வெல்லம் இதையெல்லாம் நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். இதில் ஏதாவது ஒரு 2ஐ மட்டும் நீங்க பெருமாளுக்கு படைத்து நாளைய நாளில் நீங்க வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். மாலை நேரத்தில் நீங்க நேரடியாக வழிபாடு செய்ய வேண்டும். மாலை 5:30 மணியிலிருந்து 7 மணி இந்த மணிக்குள்
இந்த ஒரு நேரமானது மிகவும் சக்தி வாய்ந்த நல்ல ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் பெருமாளின் முன் அமர்ந்து கொண்டு விஷ்ணுவின் சகஸ்ர நாமங்கள் அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 108 முறைகள் நீங்க சொல்லி வந்தீங்க அப்படின்னா இதனால் பெரிய ஒரு மாற்றமானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இதனை நாளை காலையிலிருந்து இரவிற்குள் இல்லைன்னா மாலை நேரத்திற்குள் எப்படியாவது பெருமாள் கோவிலுக்கு சென்று இதனை மட்டும் நாளை நாளில் சொல்ல செல்லுங்கள். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு செயலினால் நிச்சயமாக நடக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் நாளை நீங்க பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பெருமாள் கோவிலுக்கு கொண்டு செல்ல வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் இருக்கு. ஒரு அழகான ஒரு துளசி மாலை, நிறைய இலைகள் கொண்டதாக இருக்கணும். துளசி மாலை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதுல அந்த துளசிகள் நீங்க செய்த துளசிகள் இருக்கல்லவா, அந்த ஒரு துளசிகள்ல இலைகளானது அதிகமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா துளசி அப்படிங்கிறது மகாலட்சுமியின் வடிவம். பெருமாளுக்கு மிகவும் ஒரு பிடித்த ஒரு பொருளாக இருக்கும். எனவே இந்த ஒரு துளசியை வைத்து நீங்க வழிபடும் பொழுது பணத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்துவிடும். இந்த ஏகாதசி நாளில் பெருமாளுக்கு நம்ம துளசி மாலையை மட்டும் நாளைய நாள்ல நம்ம சமர்ப்பித்து வந்தோம் அப்படின்னா பாவங்கள் எதுவாக இருந்தாலும் கரைந்து விடும். கர்ம தடைகளானது நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடும். குடும்பத்தில் அமைதியானது நம்மளை தேடி வரும். செல்வ அதிர்ஷ்டம் திறக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நாளை நாளானது இருக்கும். வேலை தடைகள் நம்மளை விட்டு நீங்கிவிடும். எந்த விதமான தடைகளும் எந்த விதமான பிரச்சனைகளும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நாளை நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இந்த ஒரு துளசி மாலையை நீங்க எப்படி எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னா துளசி மாலையை வாங்கிய பிறகு அதை உங்கள் வலது கையில் நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். இடது கையில் பிடிக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருந்து கூட நீங்க துளசிகளை பறித்து உங்களுடைய கைகளினால் நீங்க இந்த ஒரு மாலையை செய்து அதன் பின்பு நீங்க பெருமாள் கோவிலுக்கு கொண்டு வரலாம். நீங்க வைத்திருக்கக்கூடிய துளசி இலைகள் உங்களுடைய இந்த துளசி இலைகளால் செய்த மாலைகள் உங்களுடைய வலது கையில் இருக்க வேண்டும். ஒருபோதும் நீங்க தரையில் வைக்கவே கூடாது. மாலையை பிடித்தபடி சிறிய காகிதத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி கொண்டு அந்த மாலையின் அடியில் நீங்கள் தொட வேண்டும். கோவிலின் பெருமாளின் முன்பு அதனை 2 கைகளாலும் உயர்த்தி மனதில் நீங்க சொல்ல வேண்டும். என் பிழைகள் மன்னிக்க வேண்டும். என் பாதையை நேராக மாற்ற வேண்டும். இதனை மட்டும் உங்களுடைய 2 கைகளையும் அந்த மாலையுடன் சேர்த்து உங்களுடைய கைகளை தூக்கி கொண்டு இந்த ஒரு வார்த்தைகளை கூறுங்க. இதற்கு அப்புறம் அந்த மாலையை நீங்க பெருமாள் கோவிலில் சமர்ப்பித்து விடுங்கள். இதனை மட்டும் நாளைய நாளில் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இந்த துளசி மாலை, அதனுடன் ஏகாதசி திதி, அதனுடன் மாலை நேர பூஜை, இவை மூன்றும் சேர்ந்தால் வாழ்க்கையின் மறைமுகமான தடை சக்தி நேரடியாக உடைந்து போகக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். பெருமாள் நாளை தீர்ப்பது என்ன தெரியுமா? பணம் நின்று போன நிலையானது முடிவடைந்துவிடும். தாமதிக்கப்பட்ட வேலைகள் அனைத்தும் பழக்கம் போல இந்த ஒரு நாளில் நடக்க ஆரம்பிக்கும். எதிரிகள் தாமாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. சிந்தனை திசையானது மாறும். மனதில் நம்பிக்கையானது உயரும். கர்ம பலன்களானது குறையும். குடும்பத்தில் ஒற்றுமையானது உருவாகும். நோய் மனச்சோர்வானது குறைந்துவிடும். பெருமாள் தீர்வு தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். வேண்டுதல் வளம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே நாளை உங்களுடைய வாழ்க்கையில திறக்கக்கூடிய ஒரு புதிய மாற்றங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய வருமானம், மன அமைதி, உறவில் நிம்மதி, வீடு, வேலை, தொழில், இதில் உள்ள உயர்வானது கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான நபர்களை சந்திப்பது, எதிர்பார்த்த ஆவணங்கள், அனுமதி கிடைத்தல், இது அனைத்தும் நாளைய நாளில் நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு புதிய ஒரு தொடக்கமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு தொடக்கத்திற்கான நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே நாளைய நாளில் நீங்க பெருமாளை உங்களுடைய மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டு வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.